தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நாகரிக உடையணிந்து வரும் இளம்பெண்கள் சின்ன சின்ன கடைகளில் வைக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோட் மீது இன்னொரு கியூஆர் கோடை ஒட்டி பணத்தை திருடுவது போன்ற வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம். அது விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே அப்பாவி ஏழை ஜனங்களிடம் மோசடி வேலையை 2 பெண்கள் காட்டிய சம்பவம் கோவை மாவட்டத்தில் நடந்துள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. பொள்ளாச்சி அருகே உள்ள வடக்கிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரூபினி பிரியா, வயது 40. ஊஞ்சவேலாம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மல்லிகா, வயது 46. இருவரும் தோழிகள். கடந்த 9 மாதங்களுக்கு முன் நெகமம் பகுதியில் ஒரு RR அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு ஆபீஸை திறந்தனர். தொழில் கடன் வாங்கி தருவதாக போர்டு வைத்தனர். நோட்டீஸும் அடித்து விநியோகித்தனர். 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை தொழில் கடன் வாங்கி தருவதாகவும் மானியமும் வாங்கி தருகிறோம் என ஆசை வார்த்தை கூறினர். அதை நம்பி பலர் ரூபினி, மல்லிகாவை பார்க்க வந்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டி, கஞ்சம்பட்டி, சீலக்கம்பட்டி, கெடிமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்களிடம் கடன் வாங்கி தருவதாக ரூபினி, மல்லிகா பணம் வாங்கியுள்ளனர். ஒவ்வொருவரும் கேட்கும் கடன் தொகையை பொறுத்து அவர்களிடமிருந்து 10,000, 15,000 என கமிஷன் வசூலித்துள்ளனர். அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரை வசூல் செய்துள்ளனர். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் கடன் வாங்கி தந்துள்ளனர். பெரும்பாலானவர்களுக்கு கடன் வாங்கி தரவில்லை. 200க்கும் மேற்பட்டவர்களிடம் 40 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. சொன்னபடி வங்கியில் தொழில் கடன் வாங்கி தராததால் ஆவேசமான மக்கள் பலமுறை மல்லிகா மற்றும் ரூபினி பிரியாவுக்கு போன் செய்து கேட்டனர். இதனால் ரூபினி பிரியா தலைமறைவாகிவிட்டார். பொங்கி எழுந்த பெண்களும் ஆண்களும் மல்லிகா வீட்டுக்கு போய் சண்டை போட்டனர். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் மல்லிகாவை பொள்ளாச்சி டிஎஸ்பி ஆபீஸுக்கு அழைத்து சென்று புகார் மனு அளித்தனர். அதை விசாரித்த போலீசார் நெகமம் காவல் நிலைய எல்லையில் மோசடி நடந்துள்ளதால் அங்கு சென்று புகார் கொடுங்கள் என அனுப்பி வைத்தனர். பிறகு மல்லிகாவை கூட்டிக் கொண்டு மக்கள் நெகமம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றனர். அங்கு மல்லிகாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கடன் வாங்கி தருவதாக வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் ரூபினி பிரியாவும் மல்லிகாவும் கைவரிசை காட்டியுள்ளனர். இதனால் வெளியூர்களில் இருந்தும் சில பெண்களும் ஆண்களும் நெகமம் போலீஸ் நிலையத்துக்கு வந்திருந்தனர். மல்லிகாவிடம் இரவு வரை போலீசார் விசாரணை நடத்தினர். மல்லிகா ரூபினி பிரியாவை கைது செய்து எங்கள் பணத்தை வாங்கி கொடுக்கும் வரை நகரமாட்டோம் என கூறி போலீசாருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேத்தூர் கிராமம் மலையனாம்பட்டி. இங்கே பொள்ளாச்சி தாலுகா குண்டலப்பட்டியில் நான் பேக்கரியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ முத்துங்கிறவங்க எனக்கு காய்கறி சந்தை போடுவாங்க. அங்கே அவங்க சும்மா காய்கறி வாங்க போகல. அவங்க எனக்கு பழக்கம். அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 2 லட்ச ரூபா லோன் ஸ்கீம் இருக்குது, 6 லட்ச ரூபா ஸ்கீம் இருக்குது, 10 லட்ச ரூபா ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி எப்படிங்க நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, 2 லட்ச ரூபா ஸ்கீமுக்கு 60,000 ரூபா தள்ளுபடி ஆகும், இது சப்சிடி ஆகும், மீது 1,30, 1,36 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது மாதம் 3,333 ரூபா மாதம் 36 மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அடுத்து 6 லட்ச ரூபா எப்படின்னு கேட்டேன். அந்த 6 லட்ச ரூபா எனக்கு 1,50,000 லட்ச ரூபா சப்சிடி ஆகும். அதுக்கு 4 லட்ச ரூபா நம்ம கட்ட வேண்டியது. ஃபஸ்ட்டு 1 வருஷம் நம்ம கம்பல்சரியாக கட்டி ஆகணும். அதுக்கு 1 வருஷத்துக்கு 12,000 சில்லறையாக நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ 10 லட்ச ரூபா நான் போட்டுக்கேன். நான் திண்டுக்கல்ல நத்தத்தில் நான் 7 பேர் நாம தான் சேர்த்து விட்டேன். 7 பேருமே 10 லட்ச ரூபா லோனில் 2 பேர், 6 லட்ச ரூபா லோனில் 2 பேர், நான் 2 லட்ச ரூபா லோனில் 4 பேர், 10 லட்ச ரூபா 31,600 நான் கட்டின அமௌண்ட் மட்டும். மொத்தம் 7 பேரும் சேர்த்து 1,26,600 நான் கட்டின அமௌண்ட்டு. மொத்தம் கட்டியாச்சு, அமௌண்ட் கட்டியாச்சு. லோன் 7 மாதம் ஆச்சு. இந்த லோன் வந்தது கிடையாது. நான் கட்டின 7 மாதம் கட்டியாது. 7 மாதம் ஆச்சு, கட்டவே கிடையாது. இன்னும் இது வரைக்கும் லோன் வந்தது கிடையாது. கேட்டால் ஃபோன் அடிச்சு கேட்டால் ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இந்த வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. கிராமப்புறங்களில் கூலி வேலை செய்து வாழ்க்கை நடத்துபவர்களிடம் நைஸாக பேசி 40 லட்சம் ரூபாயை 2 பெண்கள் மோசடி செய்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை எளியவர்களை குறிவைக்கும் இது போன்ற மோசடி பேர் வழிகளிடம் கிராம மக்கள் வசிப்பவர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.